சார் கிட்ட வந்துட்டு நானே உங்ககிட்ட லைவாக என்னுடைய தம் பிரிண்ட் வந்துட்டு சார் கிட்ட வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் கொடுக்கப்பட்ட ரேகை இது. ஏன்னா இந்த ரேகை வந்து வேறு யாருக்கும் பொருந்தாது. இதுக்கு கட்டு இருந்ததுனால் அதில் உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஓலைகள். நீங்கள் ஒரு ஆர்வக்கோளரில் வந்திருக்கீங்க. படிக்கும்பொழுது சில கேள்வி உங்கள் மனசுக்கு வருத்தமானதாக கூட இருக்கும். ஏன்னா நீங்கள் லைவ்னு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஏற்று தான் ஆகணும். கண்டிப்பாக சார். சமாதானா படிக்கலாம். பாடமகள் அறிவிக்க விளம்பிடவே நாளதனில் கடைமகளாய் கடைசி பொண்ணு இந்நாளில் மகள் தனக்கு விளம்பும் ஒரு நாளதனில் அத்தனவன் தீர்க்கமேது அப்பா பகுதியோட சிறைத்திட்டால் ஆண்டதுடன் பாட வரும் சிறத்திங்கள் வைகாசி அல்லது ஆவணி மாதம் பொருந்தது. கார்த்திகை மாசி. இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் பொருந்தது. மாதம் வந்து மாறுபடுது. அப்போ வேற யாரோ இருக்கிறாங்க. தொடர்ந்ததொரு மகள் தனக்கு இதன் நூலின் சாட்சியாய். இப்போ சொல்லப்பட்ட விவரங்கள்லாம் சரியாக இருந்ததுன்னா இது உங்களுடைய நூலுக்கான உள்ள சாட்சிகள். இதான் உங்களோட டிவைன் நாடி நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நாளாக வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு சில சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு நாடி ஜோதிடம் பார்க்க போகிறோம்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும், நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட என்ன கேள்விகள் கேட்பாங்க, நமக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணுற வகையில் தான் இன்றைக்கி சார்கிட்ட வந்துட்டு நானே உங்ககிட்ட லைவாக என்னுடைய தம் பிரிண்ட் வந்துட்டு சார்கிட்ட வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ அவர் வந்துட்டு என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி லைவாக காட்ட போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போய் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ எல்லாருக்கும் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டீங்க. ஆமாம் சார். சரி, இப்போ நீங்கள் கொடுக்கப்பட்ட ரேகை இது. இப்போ இந்த ரேகைக்கான சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடியினுடைய கட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ரேகை வந்து வேறு யாருக்கும் பொருந்தாது. இந்த ரேகை வந்து வேறு யாருக்கும் பொருந்தாது. அதனால தான் முதல் முக்கியத்துவம் வந்து ரேகைக்கு கொடுக்குறோம். இதுக்கு கட்டு இருந்ததுனால் அதில் உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஓலைகள் இருந்ததுனால நான் உங்களுக்கு படித்து சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்து சார் வந்து என்னுடைய நாடிக்கான ஓலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாரு, நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போம்மா நீங்கள் வந்து ரேகை கொடுத்துருக்கீங்க. அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடியை வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேகைக்கு வந்து 2 கட்டுகள் இருக்குது. ஒரு கட்டு இங்கே எடுத்து வச்சுருக்குறோம், இன்னொரு கட்டு இங்கே பிரித்து வச்சுருக்குறோம். இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 ஓலைகள் கிட்ட இருக்கும் குறைஞ்சது. இந்த 30 ஓலையும் உங்களுக்கானது கிடையாது. இதில் ஏதோ 1 அல்லது 2 ஓலை தான் உங்களுக்கானது. இதுதான் ஓலைச்சுவடியினுடைய எழுத்துக்கள். பார்த்துக்குங்க. எழுத்துக்கள் உங்களால் படிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். புள்ளி இல்லாத கூட்டு எழுத்து, வட்ட எழுத்துன்னு சொல்லுவோம். புள்ளி இல்லாத கூட்டு எழுத்து. ஓகே, இதுதான் ஓலைச்சுவடி. அதாவது இந்த நாடி சாஸ்திரம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லை முதல் முறையாக பார்க்க போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் சார். சரி, இது எப்படி உங்களுக்கு இவ்வளோ நாள் என்ன நிறைய பேருக்காக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ஏன் இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுது? நிறைய பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, நம்மளை பற்றின சில விஷயங்களுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தான் சார். சரிங்க, நீங்கள் ஒரு ஆர்வக்கோளரில் வந்திருக்கீங்க. ஆனால் மகரிஷி வந்து இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுங்கிறத எழுதி வச்சிருக்கிறார். மற்றவங்களுடைய நன்மைக்காக ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு போக நினச்ச உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன, நீங்கள் எப்படி அடுத்த நிலைக்கு போவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்ததுனால இப்போ நம்ம வந்து உங்களுக்கே நீங்கள் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. குருநாதர் வேண்டிங்க. அவருடைய அனுகிரகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். படித்து பார்க்குறோம். இதில் வந்து படிக்கும்பொழுது உங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கும். சில கேள்வி உங்கள் மனசுக்கு வருத்தமானதாக கூட இருக்கும். ஏன்னா நீங்கள் லைவ்னு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் ஏற்று தான் ஆகணும். கண்டிப்பாக சார். சமாதானா படிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சம்மதம் சார். மாதவன் வரைவன் காணா ஜோதியே ஆதவன் ஆயிரம் எழிலா ஜோதியே மாதவன் அகத்தியன் உங்குகள் பாடிட நென்னடி காப்பு அகத்தீஷாய நமவென்று போது அஷ்ட சித்துதனை இவார் குளிகையாவார் காஷாய விடம் இவார் அகத்தியரை தண்டு நெட்டு மேறு செல்ல யாருக்கும் தர இலை
அகத்தியர்தாம் யஜ்யத்தில் பிறந்த யோகி 1008 எல்லாம் ஆணையாட்சி சதுர்வேத சத்குருவே அகத்தீஷாய நமோ நமக. இப்போ நான் என்ன ப்ரேயர் வைக்கிறேன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க இங்கே வந்திருக்கிறீங்க. வந்த உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மகரிஷி எடுத்து கொடுக்கணும். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும். என் மூலமாக இந்த வாக்கு கொடுக்க வந்திருக்கக்கூடிய குருநாதர் நம்ம சொல்லக்கூடிய அந்த வாக்கை பலிதப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சுவாமிகிட்ட வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கப்போம். கண்டிப்பாக சார். படித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கானது சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், எதுவும் மறைக்க வேண்டாம். கண்டிப்பாக சார். ஆணைமுகன் அருமுகனின் அடிகள் போற்றி அடிபணிந்தே நகத்தியனே ஊனமிலா மகள் வாழ உரைக்கவே ஆதியதின் சூட்சமத்தை அறிய வரும் காலந்தனில் இன்றோர்கள் தீர்க்கமாய் மகளிவளே தலைமகளாய் தோற்றமாய். இப்போ படிக்கப்பட்டது கடவுள் வணக்கங்க. ஆணைமுகன் தன்னுடைய பாதம் போற்றி விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களை அகஸ்திய முனிவர் வணங்குகிறார். இந்த பிறவி எடுத்திருக்கக்கூடிய அந்த ஜாதகி நல்லபடியாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ அதற்கான வழிமுறையை தேடி வந்திருக்கிறாங்க. அதை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். யார்? அகஸ்தியர் பெருமான் இருக்கிறார். அதை நான் சொல்ல போகிறேன், எனக்கு உங்களுடைய அனுகிரகத்தை கொடுங்க அப்படின்னு விநாயக பெருமானை குருநாதர் வணங்குறார். ஊனமிலா மகள் வாழ, எந்த ஒரு குறைகள் இல்லாமல் இந்த ஜாதகி வாழ, இந்த பொதுகாண்டத்தினுடைய சூட்சமங்களை சொல்ல வரக்கூடிய இந்த நாளில் ஈன்றோர்கள் தீர்க்கமாய், அப்பா அம்மா 2 பேருமே இருக்கிறதாக சொல்கிறாங்க. சரின்னா சரி, தவறுனா தவறு. தவறு சார், தவறு. இது உங்களுக்கான உள்ள போல இல்லைங்க. அடுத்த உரை படிக்கிறோம். கங்கை தனை முடிதரித்த தூய சிவம் கருவேழம் தனை வதைத்த நாதனவன் பாதமதை போற்றியே காணுங்கால் மகளிவளே தலைமகளாய். தலைமகள்ங்கிறாங்கம்மா, நீங்கள் தான் குடும்பத்தில் மூத்த குழந்தை. இல்லை இல்லை சார், தவறுங்க. இதுவும் உங்களுக்கானது சரியா? சந்தேகம் இருந்துச்சு, ஏன்னா இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாங்க. ஓங்கார ஒளி உருவாயிருந்து கொண்டு உலகுதனை காக்கும் ஒரு ஐயனவன் பாதமதை போற்றியே அறிவிக்க மகள் தனக்கு நூலதனை சொல்லவே பட்டங்கள் தான் கண்டால். பட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கீங்க. பட்டங்கள்னா டிகிரி. பட்டமதும் புதுமையாய், காலத்துக்கு புதுமையான கல்விங்கிறாங்க இன்னைக்கு உள்ள டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி. இல்லைம்மா, தவறுங்க. இதுவும் சொல்ல வரும் மகள் தனக்கு அறிவிக்க மனம் காணால் இன்னும் கல்யாணம் ஆகலை. எத்தனமும் ஏது காலம், கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் இப்போ இல்லை. சொல்ல மகள் எத்தனமாம் தொண்டு தொழில். தொண்டு உங்களுடைய ஆசையே இருக்கக்கூடிய தொழில் அல்லது இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும். அதனுடைய முயற்சியை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கீங்க. இது இருக்கும் போது இப்போ கல்யாணத்தை பற்றி எண்ணம் உங்களுக்கு இல்லைங்கிறாங்க. காணமகள் அறிவிக்காடவனின் நேசமதம் ஏது காலம். இப்போ இந்த தற்சமயம் எந்த ஆணுடைய நேசங்கள் அப்படிங்கிறது இல்லைங்கிறாங்க. கரெக்டு தானுங்களா? அது வாகுடைய மகள் தனக்கு விளம்பிடவே பிறப்புதான் ஆண்டதுவும். பிறந்த வருஷங்கிறது 2003 2004ங்கிறாங்க. சரியா வருது. திங்களதும் உபயமாய் ஆணி மாதம் பிறந்த நீங்கள் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் உபய மாதம் சொல்லப்படுது. புரட்டாசி மார்கழி பங்குனி கிடையாது. மார்கழி சாலவரும் மகள் தனக்கு அறிவிக்க உபய ராசிகளில் பிறந்திருக்கீங்க. கன்னி, தனுசு, மீனம், மிதனம். பாடமகள் அறிவிக்க விளம்பிடவே நாளதனில் கடைமகளாய். கடைசி பொண்ணு நீங்க. இந்நாளில் மகள் தனக்கு விளம்பும் ஒரு நாளதனில் அத்தனவன் தீர்க்கம் ஏது. அப்பா அப்பா உயிரோடு இல்லை. இந்நாளில் மகள் தனக்கு விளம்பும் ஒரு நாளதனில் அத்தனவன். அப்பாவுக்கு அகால மரணங்கிறாங்க. ஒன்று விபத்துனால, இல்லைன்னா எதிர்பாராத ஒரு ஹார்ட்டு இல்லை அதுமாரி சம்மந்தப்பட்டதில் சொல்கிறாங்க. சினைத்திட்டால் ஆண்டதுடன் பாட வரும் சிறத்திங்கள். வைகாசி அல்லது ஆவணி மாதம் பிறந்த நீங்கள். கார்த்திகை மாசி. தவறுங்க இந்த ஓலை. இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் பொருந்தது. மாதம் மாறுபடுது. அப்போ வேற யாரோ இருக்கிறாங்க. அணுவாகி பொருளாகி அண்டமாகி அண்டமதில் ஆடுகின்ற பூதமாகி உணர்வாகி ஒளியாகி இருளுமாகி ஓங்காரம் செய்கின்ற நாதமாகி காணுங்கால் மகள் தனக்கு தேகமத்து குறையது. ஆரோக்கியத்தில் குறைவு கிடையாது. உடல் ரீதியாக எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்கிறாங்க. பிழைவாரா மகளிவலும் கொண்டதோர்
உத்தர நட்சத்திரம் பிறந்தது, தவறுங்க இது. எண்ணியவார் மகள் தனக்கு எடுத்துரைக்க நூலதனை பார்க்க வரும் அத்தனுக்கே ஆத்தி உண்டு. அப்பா பேரில் சொத்துகள் இருந்திருக்கு, வீடுல இடம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கணும். அது உங்கள் அனுபவத்தில் இருக்கணும். மகள் தனக்கு விளம்பிடவே சொல்ல வரும் ஆண்டதனில் பாடிட்ட சரத்திங்கள் சித்திரை அல்லது ஆடி மாதம் பிறந்த நீங்கள், ஆடி மாதம் சித்திரை அல்லது ஆடி சொல்லவே மகள் தனக்கு அஸ்த நட்சத்திரம் கன்னியராசி கொண்டதோர் மகளிவளாம் தோற்றமதே 2003 பிறந்த வருஷம். கடைமகளாய் தான் தோற்றம், கடைசி பெண் நீங்கள். சொல்ல வரும் நாமமதும் அத்தனுக்கு வெண்ணெய் உண்டோன் பேரும் அழைக்க. வெண்ணெயை உண்ட கடவுள் அப்பாவுடைய பேர் வரும். வெண்ணெயை உண்ட கடவுள், வெண்ணெய் உண்ட கடவுள்னா கிருஷ்ணன், கண்ணன், அது மாதிரி பேர் வரும். பேர் கரெக்டாக வரும். நாமமதும் குறித்திட்ட அமைதியுடன் திருமகளாம் அன்னைக்கு. அமைதிங்கிறது சாந்தம், சாந்தி, அல்லது திருமகள்ங்கிறது லக்ஷ்மி. இதை குறிக்கக்கூடிய பேர் அம்மாவுடைய பேர் வருங்கிறாங்க. கண்டிப்பா சாந்தி சரியா வரும். செனித்திட்ட தனக்கு துணை இணையறிவை ஏது காலம். கூட பிறந்ததில் தனக்கு இணையானவங்க யாரும் கிடையாது. அதாவது மூத்த சகோதரியோ இல்லை இளைய சகோதரின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. சகோதரி துணையவனும் ஏகம் உண்டு, ஒரு மூத்த சகோதரன் உண்டு. அழகுடனே அவன் மனம் காணான், இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலை. குறிக்கவாம் தொண்டு தனம், அவர் வேலை பார்க்கிறார், வருமானங்கள் உண்டு, இந்த வேலைக்கான முயற்சிகள். காணுங்கால் மகள் தனக்கு விளம்பிடவே மனம் காணால், திருமணம் ஆகலை உங்களுக்கு. பாடவரும் மகளிவளாம் வித்தை படிச்சது ஒன்று, பார்க்கிற வேலை ஒன்று, படிப்பு சார்ந்த வேலையில் நீங்கள் இல்லை. கலை இது சார்ந்த கல்வி படிச்சிருக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஆனால் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் சார்ந்த துறைங்கிறாங்க. சரியா வரும். அதுலேயும் போதுமான வருமானங்கள் இல்லைங்கிறாங்க. எண்ணங்கள் பல்வாராய், ஆனால் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு, ஆசைகள் நிறைய இருக்கு. குறித்திடவே மகள் தனக்கு நாமமதும் நகரங்கிற எடுத்து உங்க பேர் தொடங்கும். நகரம்ங்கிற எடுத்து உங்க பேர் தொடங்குது. சொல்லிட்ட அக்ஷரமும் இரதுவாய், இரண்டாவது எழுத்தும் அதே நகரம் தான் வரும். வல்லினம்ங்கிறது தகர, அடுத்தது வல்லினம், மூணாவது எழுத்து வல்லினம், கசட தபர எழுத்து வரும். அதே எழுத்து தான் பேர் முடியுது. நந்திதா அப்ப 2 நகரம் 2 தகரங்கிற எழுத்து பேர் வருது. சரியா வருதுங்களது? சரியா வருது சார். குறித்திடவே மகள் தனக்கு விளம்பும் ஒரு நாளதனில் குழப்பங்கள். நல்லா தாங்க போயிட்டு இருக்கு, ஆனா மனசு ஒரு ஹாப்பி இல்லை. ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. எத்தனமும் மகள் தனக்கு தொண்டு. இப்ப செய்யற துறையிலேயே இன்னும் மாற்று வழிக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய துறையிலேயே இன்னும் இதை எப்படி சிறப்பாக கொண்டு போகணும், இல்லை வேற ஏதாவது இதில் புதுமையாக கொண்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு தேடல் தான் உங்கள் மனசு ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா வரும். அது வாகுடைய மகள் தனக்கு. அதேமாதிரி பொருளாதார நிலையான ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. இருக்கிற இடமாற்றத்தை விரும்பலாமா, இந்த நேரத்தில் இடமாற்றத்தை நம்ம முயற்சிக்கலாமா, அது சார்ந்த ஒரு கேள்வியும் பெருந்துக்கிட்டு இருக்கு. ஆகும் ஒரு மகள் தனக்கு அறிவிக்க நூலதனை ஆய்ந்திடவே. இந்த ஓலைச்சுவடியை பார்க்க வரதே திருமணங்கிறது 2வது ஒரு விஷயமா தான் எடுத்திருக்காங்க. முதல்ல உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதுதான் இப்போ உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறதுலாம் காமனான ஒரு விஷயந்தான். சரிங்களா? மெயின் கேள்வி உங்களுடைய தொழில் இருக்கிற துறை கரெக்டு தானா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்று பாதையை எடுக்கலாமா, அடுத்தது இதில் எப்படி நான் வெற்றி அடைய போகிறேன், அதுக்கு என்ன வழிங்கிறது தான் உங்களுடைய முதல்ல ஒரு கேள்வி. இதிலே இப்போ இந்த நேரம் ஒரு குழப்பமான ஒரு தடுமாற்றத்தையும் மனசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா வரும். அது ஆகும் ஒரு மகள் தனக்கு அன்னையவள் பணி வருவாய். அம்மா பணியில் இருக்காங்க, அம்மா வழியில் ஜீவனம் இருக்கு, அரசாங்க பணிக்கிறாங்க அம்மா இருக்கிறது. சரியா வரும். அது இதெல்லாம் சரியா இருக்குங்களா? அது வெண்ணெய் உண்ட சொல் அப்பாவோட பேர் கரெக்டுங்களா? அம்மாவோட பேர் அமைதியை குறிக்கக்கூடிய சொல் கரெக்டா? பிறந்த வருஷம் 2003 சித்திரை மாதம், உத்தர நட்சத்திரம், அது அஸ்த நட்சத்திரம், கன்னியராசி, எல்லாம் கரெக்டாக வருது. கடைசி பொண்ணு நீங்கள் கரெக்டாக? அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க கரெக்டாக? அது அண்ணனாலையும் இப்போ குடும்பத்தில் சங்கடங்கள் இருக்குது. சங்கடங்கள்னா அவருடைய வளர்ச்சி இன்னும் சரியான ஒரு பாதையை அந்நேரம் சரியான ஒரு பாதைக்கு அவர் இன்னும் போக ஆரம்பிக்கல. இது சார்ந்த ஒரு குழப்பம் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கு. சரியா வருமா? அது சொந்த வீட்டில் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அதுவும் கரெக்டாக வருமா? அது
ஆசைகள் நிறைய இருக்குது, அது கரெக்டாக. கரெக்ட். ஆனால் எதுவுமே கூடி வர மாட்டேங்குதே. எப்போ அது நம்ம நினைக்கிறது தான் எப்போ நடக்குங்கிற தேடல் இருக்குது. தேடல் இருக்குது, ஆனால் எதுவுமே அந்த நீங்கள் ஆசைப்படுறது எதுவும் கூடி வர மாட்டேங்குது. இப்போ எல்லாமே தாமதமும் தடையும் உருவாக்குது. ஒரு சின்ன ஒரு அச்சத்தை மனசுக்குள்ளே இப்போ ஏற்படுத்துது. சரியா வருமா அது? வரும் சார். ஆனால் எண்ணங்கள் பல்வார்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதுவும் கரெக்டாக வருது. அது இப்போ இந்த நேரத்தில் யார் மேலேயும் ஒரு விருப்பங்கள் இல்லைங்கிறாங்க, காதல் மாரி ஒரு நிலைப்பாடில் இல்லை. நீங்கள் சரிதானுங்களா? அது மற்றவங்க மதிக்கக்கூடிய இடத்துல நல்ல எந்த ஒரு செயல்களையும் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. அடுத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுக்காத நிலையில தான் நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல இல்லை, அதை விரும்பக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இல்லை. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஏன் நடந்துக்கணுங்கிற இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க. எது செஞ்சாலும் ஒரு யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப கால்குலேட் மைண்டாக இருக்கிறீங்க. சரிதானுங்களா? அது ஒரு பொருள் ஒரு பணம் விரயம் பண்ணுறதுல கூட ரொம்ப கவனம் செலுத்துறீங்க. சீக்கிரம் மனசு வர மாட்டேங்குது செலவு பண்ண. சரியா வருமா? அது தொடர்ந்ததொரு மகள் தனக்கு இதனூலின் சாட்சியாய். இப்போ சொல்லப்பட்ட விவரங்கள்லாம் சரியாக இருந்ததுன்னா இது உங்களுடைய நூலுக்கான உள்ள சாட்சிக்கிறாங்க. பாருங்க, இதான் உங்க நூல். படிக்க தெரிஞ்சுன்னா தாராளமாக படிக்கலாம். நீங்கள் இல்லை சார், படிக்க தெரியாது, பார்த்ததுல சந்தோஷம் சார். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓலைக்கும் ஒரு நம்பர்கள் உண்டு. இதுதான் அடுத்த ஏரியா. அதாவது வந்து இப்போ கல்யாணம் சம்மந்தப்பட்டதா தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு போகிறோம்னா இந்த நம்பர்களை இந்த எண்களை வச்சு தான் நம்ம அடுத்த ஓலையை நம்ம எடுக்க போகிறோம். அதை வச்சு நம்ம அந்த சம்மந்தப்பட்ட ஓலையை எடுக்க போகிறோம். அப்புறம் இதில் என்ன சொல்லப்பட போகுதுன்னா இப்போ பார்க்குற வயசுலேருந்து இனி எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு வயசும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. எனக்குமே வந்துட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. எப்படி வந்து யாரும் எழுதி வச்ச ஒரு ஓலைச்சுவடியில் நம்ம வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒரு ஓலையில் எப்படி நம்மளை பற்றி எழுதியிருப்பாங்க, அதுவும் நம்மளுடைய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்கிற விஷயம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஓலை இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும்பொழுது, அதே சமயத்தில் நிறைய உண்மையான சில விஷயங்களையும் அதில் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படின்போது அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். எனக்கு எவ்வளோ கிளியராக அந்த வேர்ட்ஸில் சொல்கிறது அப்படின்னு தெரியல. பட் ஆனாலும் எந்த அளவுக்கு துல்லியமாக சில விஷயங்களை சொல்ல முடியுங்கிறது இருக்குல்ல, உங்களோட அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்னங்கிற விஷயத்தெல்லாம் இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது. நான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன் சார், இப்போ எவ்வளோ துல்லியமாக சொல்லுவீங்க நான் கேட்டுலாம் இருக்கேன். இப்போ நானே பார்க்கும்போது ஓகே அப்படின்னு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நன்றி. நம்ம வந்து மேற்கொண்டு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து மீடியாக்குள்ளே கொண்டு வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இது வந்து உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயம். பக்கத்தில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட அவங்கள நான் தெரிஞ்சு உள்ளே உட்கார வைக்க அலோன் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம வந்து மீடியாங்கிறது இது வேண்டாம். இது வந்து உங்களுக்கு நான் ப்ராப்பராக உங்கள் நோட் புக்கில் எழுதி படித்து விளக்கம் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக சார். ஓகேவா? ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார்.